ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்று நினைக்கிறாய். வாழ்க்கை நிஜமாகவே உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது தான். ஆனால் என்ன, எல்லாரையும், ஏன் உன்னை புரிய வைத்திருக்கிறது. நீயும் எத்தனையோ முறையில் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்திலிருந்து வெளிவந்து விடலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் இல்லை, எதிலிருந்தும் வெளிவர முடியவில்லை. கவலைகள் தான் அதிகரித்து கொண்டு இருக்கிறது தவிர உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களும் இன்னும் இன்னும் அதிகரித்து கொண்டுத்தான் இருக்கிறது. சிரிப்பதா அழுவதா, எல்லோர் மத்தியிலும் சிரித்தபடி இருப்பதா என்பது உனக்கு தெரியாமல் எல்லோர் மத்தியிலும் சிரிக்கிறாய், தனியே வந்து அழுது கொண்டிருக்கிறாய். மற்றவர்கள் போல் அல்ல என் வாழ்க்கை, மிகவும் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது என்று நீயே மனதுக்குள் சொல்லி புலம்பிக் கொள்கிறாய். வாழ்க்கையில் நீ எந்த ஒரு தவறையும் நீ செய்யவில்லை. ஆனால் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை தருகிறது என்றால், போன ஜென்மத்தில் நீ செய்த சில தவறினால்தான். மிகப்பெரிய தவறு எல்லாம் நீ செய்யவில்லை. அதனால்தான் இந்த கஷ்டம். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த கஷ்டமானது நிரந்தரம் இல்லை என்பதை முழுமையாக நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் பெரியதோ சிறிய விஷயமோ எல்லாம் ஒரு நாள் காத்தோடு காத்தாக கரைந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நொடி எதுவும் நல்லது நடக்கவில்லை என்றால் கடைசி முழுவதும் நடக்காமல் தான் இருக்குமோ என்று நினைக்காதே. நிச்சயமாக நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். உனக்கு பிடித்த வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறாய். நிச்சயமாகவே உன் வாழ்நாளில் நீ எதை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ நிச்சயமாக அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இந்த சாயை நீ ஒவ்வொரு நாளும் நம்பி நம்பி ஒவ்வொரு துளி கண்ணீர் வரும் பொழுதும் சாய் சாய் என்று சொல்லிதான் அழுகிறாய். நீ சாய் என்று சொல்லாத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னை நினைத்து கொண்டுத்தான் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் உன் கூடவே தான் நான் இருக்கிறேன். இப்பொழுது உனக்கு கஷ்டங்கள் வரும், ஆனால் சீக்கிரத்தில் அந்த கஷ்டங்களே மாறும். அதை அப்புறம் நினைத்து நீயே சிரிப்பாய். இந்த கஷ்டமெல்லாம் இவ்வளவு சந்தோஷத்தை தரத்தான் சாய் தந்தாரா என்று நீயே வியப்பாய். கவலைகள் வேண்டாம், சிரித்தபடி வாழ்ந்து வா. நிச்சயமாக அதற்கான நல்லதுகள் நடக்கும். நீ என்னுடைய குழந்தை. உன்னை நான் கவலைப்படுத்தி பார்க்க மாட்டேன். உனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும். காலம் முழுவதும் கிடைக்கும். ஒரு நாள் அல்ல, இனி வரப்போகும் அத்தனை நாட்களுமே நீ நினைத்தபடியும் உனக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததோ அதன்படியுமே கிடைக்கும். கவலை இல்லாமல் இரு, நிம்மதியாக இரு. எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.